அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இன் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்ச அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சது 2022 ஏப்ரல் மாதம் 30 அதோட ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டை இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 வெளியான அந்த எக்ஸாமுக்கு கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு எல்லாமே சிபி முடிஞ்சு ஓரல் டெஸ்ட் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட்டும் வெளியிட்ட பிறகு இப்போ அந்த ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து நம்ம பார்க்கலாம். இப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் 2022ஆம் ஆண்டு வெளியான இந்த எக்ஸாமுக்கு தேர்வு ஏப்ரல் 30 காலையும் மாலையும் நடந்திருக்கு. அதனுடைய சிவி அந்த ஒன்று பார்த்திங்கன்னா 2022 ஜூன் மாதம் நடந்திருக்கு. அதனுடைய ஓரல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சது 31/10 முடிஞ்சிருச்சு. அந்த ஓரல் டெஸ்ட் மார்க் 23/10 வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் 27/2/2024லையும் அதே மாதிரி அந்த மற்ற ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பேஸ் 1 முடிஞ்சு கவுன்சிலிங் பேஸ் 2லாம் நடந்து முடிஞ்சு 16/8/2023 ஓவரால் லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்ட பிறகு அவங்க ப்ரொவிஷ்னலி யாரெல்லாம் தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஹோல் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. இப்போ அதனுடைய ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு. இது ஏன் இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.